தாவேக்காவை ஓட ஓட விரட்டும் நாம் தமிழர் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், அதனால் நம்ம இதை பதிவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த காணொலியை நம்ம தயார் செய்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி 0 சீட்டு, இன்னும் சொல்லப்போனால் 0. அது மட்டும் இல்லாமல் பாடையில் ஏற்றிவிட்டார்கள், இனி அந்த கட்சி கிடையாது, செத்து போகிவிட்டது, என்னென்ன வசதி வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் கடந்து மக்களுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மக்களே நம்மை நிராகரிக்க போதும் கூட நம்ம அவங்கள விட்டு விலகலை. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல, உண்மையான காதல் எது அப்படின்னு சொல்லி தெரியாம என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மக்களுக்கு அது புரியலை. கரூர் சம்பவத்தில் ஒரு மிக மோசமான ஒரு விஷயத்தை தாவேகா அரசு முன்னெடுத்தது. கருணையின் அடிப்படையில் அப்படின்னு வாக்குகளை வாங்குவதற்காக ஒரு மிக மோசமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அரசு பண்ணி கொடுக்கலான்னு முடிவு செய்கிறாங்க. இந்த சம்பவத்தின் போது அனைவராலும் எதிர்ப்பு வருகிறதோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி தெள்ள தெளிவாக, உண்மையில் உங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னா ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இன்னும் கூடுதலாக நீங்க பணம் கொடுக்கலாம், அதுவும் உங்கள் திரைப்படம் வேற வெளியாயிருக்கு, அந்த திரைப்படத்திற்கு வாங்கி அந்த பணத்தை கொடுத்தா கூட மிக்க மகிழ்வு. இல்லை உங்க கட்சிக்காரங்க அனைவரும் சேர்ந்து ஒரு திரள் நிதியோ அல்லது உங்களால் முடிந்த பணங்களை திரட்டி நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு கேள்வியும் முன்வைக்க போறதில்லை. ஆனால் உங்களை பார்ப்பதற்காக வந்த அந்த மக்களிடம் மட்டும் எங்கள் வரி பணத்தில் இருந்து நீங்க காசு கொடுத்ததும் அவர்களுக்கு வேலை கொடுப்பதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் முன்னெடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது ஒரு ஜனநாயக கடமை. அந்த கடமையை திமுக கூட அஞ்சு நடுங்கி செய்யாமல் இருந்தது, இதனால் ஏதாவது பிரச்சனை வரும்னு. ஆனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி அதனை செய்து முடித்தது. அந்த சம்பவம் நேற்றைய தினம் தலைப்பு செய்தியானது. இன்றைய தினம் அதை கடந்து இன்னொரு மாபெரும் சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கு. என்னன்னா, கரூர் சம்பவத்திற்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்து தடை தெரிவித்த பிறகு அதற்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்காங்க. மேல்முறையீடு பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் வேற கட்டத்துக்கு போகலான்னு இதைதான் செய்வாங்கன்னு ஏற்கனவே தெரியும். அதனால உடனடியாக நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை, குறிப்பாக தீரன் திருமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேவியட் மனு தாக்கல் செய்திருக்காரு. நீ எங்கே போனாலும் உன் பின்னாடியே வருவேன், நீ என்ன பண்ணாலும் கேள்விகளால் அந்த விஷயத்தினுடைய என்ன மாதிரியான பிரச்சனைகள் இதனால் வரும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அனைத்து மக்களும் அதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சம்பவத்தை இந்த தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட இன்னும் 0-0ன்னு கிண்டல் அடிக்கக்கூடிய அந்த மக்களுக்காக, அவர்களது வரிப்பணம் வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் பாராது படித்து கண் பிதுங்கி போகிற அளவிற்கு பல தோல்விகளை சந்தித்து மீண்டும் மீண்டும் நமக்கு இந்த வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதக்கூடிய அந்த நபர்களுக்காக கண்ணும் கருத்துமாக நாம் தமிழர் கட்சி போராடுகிறதுங்கிறத நம்ம பெருமையோட பதிவு செய்கிறோம். அந்த நபர்கள் மீது நமக்கு எவ்வித வருத்தமோ அல்லது அவர்களை கண்டு கொள்ளாமை அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் மீது உங்களை காட்டிலும் எங்களுக்கு அன்பு இருந்தது. அதனால்தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்னது. அந்த நேரத்தில் ஓடி போயிட்டு இப்போ வெற்றி பெற்று பணத்தை கொடுத்து அதை சரி செய்யலாம் அல்லது அதை மாற்றிக்கொள்ளலாம் நினைக்கக்கூடிய அந்த பாங்கு இனி எவனுக்கும் வரக்கூடாது, வரவும் விடாது நாம் தமிழர் கட்சி.